ஹலோ மை ஹனீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபைன் தான் நினைக்கிறேன். ரொம்ப 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 தேங்க்ஸ் இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்ததுக்கு. நான் ப்ராமிஸாக எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க, தென் பர்சனலாக வந்து டிஎம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இட் வாஸ் ஸோ ஹாப்பி என்ன இந்த அளவுக்கு நம்பினதுக்கு. ஸோ சாரி, நான் அந்த வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது குவிட்டுன்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த கிளாரிஃபிகேஷன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த வார்த்தையை நான் தெரியாமல் சொல்லிட்டேன். ஐ கெட் இட். ஐ கெட் தட் கிளாரிஃபிகேஷன். இனிமேலேருந்து என்னோடய ஸ்டைலில் உங்களுக்காக, என்னோடய ஹனீஸ்க்காக என்னோடய எஃப்எஃப்ஸ் எல்லாம் வரும். ஓகே. அண்ட் மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இவ்வளோ பாசக்கார பிள்ளைகள்லாம் இருக்காங்கன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் மேலே பாசம் வச்ச என் செல்ல ஹனீஸ்க்காக சராங்கே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யோங்கி அப்பாவோட பர்த்டே ஸ்பெஷல் ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். சாரி, 2 days அப்புறம் சொல்கிறேன். லேட்டர் ஹாப்பி சுகர் டே. இந்த எஃப்எஃபோட டைட்டில் பார்த்தீங்கன்னா ஹிடன் லவ். எந்த இன்ட்ரோவுமே இல்லைடா அதுக்கு. நம்ம டேரெக்டாக எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். ஓகே, லெட்ஸ் கோ டு த எஃப்எஃப். Ding dong. Let's get it. Let's gotta kick it. ஓப்பன் பண்ணால் ஸ்டார்டிங் சீனில், ஹே ஒயன் எந்திரி, தினமும் உனக்கு இதே வேலையாக போச்சுல, எந்திரிக்கிறியா இல்லையப்போ? இப்படி சொன்னாலும் நீ எந்திரிக்க மாட்ட, இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பால்கனியில் இருக்க கர்டன்ஸ் எல்லாம் எடுத்து விடுறாங்க. அந்த சன்லைட் எல்லாம் உங்கள் மேலே அப்படியே படுது. நீங்கள் பெட்ஷீட்டை எடுத்துட்டு, என்னம்மா உன் பிரச்சனை, நிம்மதியாக தூங்க கூட விட மாட்ற. மணி பாத்தியா, 9 மணி ஆச்சு. இப்போ நீ எந்திரிச்சு கிளம்பி எப்போ இன்டர்வியூ போகிற மாதிரி ஐடியா? ஆமாலா, கொஞ்சம் முன்னாடி எழுப்பி இருக்கக்கூடாதா? ஏதாச்சும் காலங்காத்தாலே சொல்லிடுவேண்டி, போய் கிளம்பு போ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா போகிறாங்க. நீங்கள் அந்த பால்கனி சைடை பார்க்குறீங்க. அந்த சன்லைட்டில் ஒரு உருவம் தெரியுது. யார் அது நிற்கிறது? அதுவும் அத்தை வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்த்துட்ருக்கீங்க. அது வேறு யாரும் இல்லை, யோங்கி தான். அந்த சன்லைட்லேருந்து கொஞ்சம் க்ராஸாக வராரு. அவர் ஃபேஸ் அப்படியே தெரியுது உங்களுக்கு. யோங்கி, இவன் எப்படி? அப்போ அந்த சைட்லேருந்து யோங்கி இருந்துட்டு, ஹாய்டி ஒயன் எப்படி இருக்க? உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. நேராக போய் பால்கனி டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த கர்டன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணுறீங்க. யோங்கி வந்திருக்கானா? எவ்வளோ வருஷம் ஆச்சுல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணெல்லாம் அப்படி கலங்குது. யோங்கியோட வீடு எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்கள் வீட்டு பால்கனிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் அவரோட மாடி எல்லாமே இருக்கும். அதில் ஒரு ரூம் இருக்கும், அதில் தான் யோங்கி இருப்பார். நீங்களும் யோங்கி வந்து நெய்பர்ஸ். கட் பண்ணால் நீங்களும் சாப்பிட்டு ரெடி ஆகிட்டு பஸ் ஸ்டாப் போகிறீங்க இன்டர்வியூக்காக. அப்போது ஒரு பர்சன் வந்து உங்களை இடிக்கிறாரு. யோங்கி, ஹாய் மேடம், நான் கண்டு கூட மாட்டேறீங்க, அந்தளவுக்கு பிஸியா? எப்படி இருக்க? ஃபைன் யோங்கி. நீ நீ சாரி, நீங்கள் என்னடி புதுசா நீங்கள் வாங்கலாம், நம்மளுக்குள்ள அந்த ஃபார்மாலிட்டிஸ் இருக்கக்கூடாது, புரியுதா? அப்புறம் எப்போ வந்த? மிட் நைட் போல் வந்தேன். எங்கே போயிட்டுருக்க? இன்டர்வியூ. அப்போது கரெக்டாக பஸ்ஸு வந்துடுது. நீங்கள் ஏறுறீங்க. யோங்கி உங்கள் பின்னாடியே வராரு. நீ எதுக்கு வர? 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கேன், உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாமா? யோங்கி, நான் இன்டர்வியூ போயிட்டுருக்கேன், இதில் எப்படி? வாங்க சீட் இருக்குவா, உட்காரலாம். நேராக ஒரு சீட் கூட்டிகிட்டு போகிறாரு. உங்களை விண்டோ சைடு உட்கார வச்சுட்டு அவர் பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு. என் கூட வந்து நீ என்ன பண்ண போகிற? நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு அடுத்து கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அங்கே போகணும். ஏண்டி, நான் அப்ராட்லேருந்து வந்திருக்கேன்னு சொல்கிறேன், அப்படி இருந்தும் ஒர்க் இருக்குது அது இருக்குன்ற. அப்ராட் போகிறப்போ என்கிட்ட சொல்லிட்டு போனீங்களா சார்? இல்லைல்ல, அப்போ எதுவும் கேட்காத. புரியுது, கோவமாக இருக்குன்னு தெரியுதுல, விட்டுரு.
அப்படிலாம் விட முடியாதுங்க, அப்படிலாம் விடவும் மாட்டேன். இன்னைக்கு மேடம் என் கூட கண்டிப்பாக வெளில வந்தே ஆகணும், புரியுதா? பார்ப்போம், டைம் இருந்தால் வரேன். கையில் என்னடி இது, என்ன ஃபைல்ஸா? எங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி உங்களோட ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணிகிட்டே வராரு. அடியே, நீ செலக்ட் ஆக மாட்ட. என்ன போகிறதுக்கு முன்னாடி செலக்ட் ஆக மாட்டேன்றா? இப்படியெல்லாம் நெகட்டிவாக பேசாத. நான் செலக்ட் ஆகிடுவேன். இதோ பாரு, மெயின் ஸ்கில்ஸை நீ ஆட் பண்ணவே இல்லை, புரியுதா? இங்கே பாரு, இதில் ஃபுல்லாக இவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருக்குது. போகணுன்னே ரெஸ்யூமை தான் பார்ப்பான். இதுலேயே இவ்வளோ மிஸ்டேக் பண்ணி வச்சுருக்க. இன்டர்வியூ எடுக்கிறது உன் கம்யூனிகேஷனுக்கு தான், மெயினாக இதை தான் பார்ப்பான். யோசிச்சுக்கோ. இங்கே பாரு, இது எல்லாமே மிஸ்டேக்காக இருக்குது. மெயின் ஸ்கில்ஸ் என்னென்ன வச்சுருக்க? அதெல்லாம் நிறையா இருக்கே. ஏன் எதுவுமே ஆட் பண்ணல? மெயின் ஸ்கில்ஸ் எல்லாம் என்னென்ன வச்சுருக்க? அப்போ நீங்களும் சொல்கிறீங்க. அப்போ யூங்கி இருந்துட்டு நிறையா கரெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்கிறாரு. போதும், இப்படி சொல்கிறத பார்த்தா நான் ஹோலாகவே மாற்றணும் போல். எனக்கு அதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லை. நான் அட்டென்ட் பண்ணுறேன், பார்ப்போம். பை சான்ஸ் கிடச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது? நீ சொல்கிறத வச்செல்லாம் என்னால் நம்ப முடியாது. ஒத்துக்கிறேன், நீ ஏஐ படிச்சிருக்க, ஹெச்ஆர் தான். பட் இப்போதைக்கு என்னால் எதுவும் பண்ண முடியாது. நான் வேணா. போதும் சார், போதும். அப்போ கரெக்டாக ஸ்டாப்பும் வந்துடுது. நீங்கள் இறங்கிடுறீங்க. இவங்க பின்னாடியே வராரு. என்ன, நீயும் என் கூட வந்து இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போறியா என்ன? எதுக்கு இப்படி கூடயே வர? அதுக்கு இல்லை, ஒரு கம்பெனிக்கு. பஸ்ஸில் கம்பெனி கொடுத்த வரைக்கும் போதும் சார். இப்போ கிளம்புறீங்களா? அப்போ நீங்களும் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போயிடுறீங்க. எப்படியும் ஒரு 5 ஹார்ஸ்க்கு மேலே ஆகிடுது. நீங்களும் இன்டர்வியூலாம் முடிச்சுட்டு வரீங்க. தலையை ஒரு மாதிரி டவுன் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி சேடாகவே வரீங்க. அப்போ யூங்கி கேஷுவலாக நின்றுட்டு கோல்ட் காஃபி குடிச்சிட்ருக்காரு. என்னாச்சு மேடம், கூட்டுக்குச்சா? நீ வாய் வச்சல, அதனால தான். ஆமாம், செலக்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சாப்பிட்லாமா? அதுவும் கரெக்டு தான். சாப்பிட்டா சரியாயிடும்ல? சாப்பிட்லாம், எனக்கும் பசிக்குது. அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டுட்ருக்கீங்க. பரவாயில்லையே, எனக்கு பிடிச்ச டிஷ்ஷெல்லாம் ஞாபகம் வச்சுருக்க. அது எப்படி மறக்க முடியும் சொல்லு? நீ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், மை ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட். அப்பப்போ சொல்லு. என்ன மறந்து போச்சு எனக்கே. சாரிடி, எனக்கு அங்கே போயிட்டு யாரையும் சரியாக காண்டாக்ட் பண்ண முடியல. அந்த ஒர்க் ப்ரெஷரில் இருந்துட்டேன்டி. நான் எதுவுமே கேட்கலையே. உனக்கு அங்கே செட் ஆகிடுச்சா, சேஃபாக இருக்கியா, அது எதுவுமே தெரியலையா? அதுக்கு தான் ஃபீல் பண்ணேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. அப்போ இவங்க உங்களை பார்க்குறாரு. அப்புறம் அப்ராட் வேலையெல்லாம் எப்படி இருக்குது? எல்லாம் செட் ஆகிடுச்சா? ஓகேவாக தான் இருக்குது, பட் லாட் ஆஃப் ப்ரெஷர்ஸ். ஒரு நியூ ஏஐ வேறு லான்ச் பண்ண போகிறோம். ஸோ அதோட ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. லைஃப்லாம் எப்படி போயிட்டுருக்கு? போகுது, ஏதோ ஒரு ஃப்ளோவில் போகுது. ஃபாரின் போயிருக்கா? டேட்டிங், லவ் எதுவும் பண்ணுறியா? அப்போ இவங்க உங்களை பார்க்குறாரு. ஒரு லைட்டாக ஸ்மிரிக் பண்ணுறாரு. ஏன் மேடம் இப்படி கேட்குறீங்க? உங்களுக்கு எதுவும் ஐடியா இருக்கா? என்ன ஐடியாவா? ஒன்னவா? வாய்ப்பே இல்லை. இல்லடி, அப்போல்லாம் எதுவும் இல்லை. வயன், நீ யாரையாச்சும் லவ் பண்ணுறியா? அப்போ நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. டக்குன்னு ஸ்டாப் ஆகிட்டு இவங்கிய பார்க்குறீங்க. அது உங்ககிட்ட சொல்லலாம். ஆமாம், நான் லவ் பண்ணுறேன், ரொம்ப வருஷமா ஒருத்தர. அப்போது இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. சாப்பிட்டுட்டு இருந்தவர் டக்குன்னு ஸ்டாப் ஆகிடுறாரு. உங்களவே பார்த்துட்ருக்காரு. என்ன ஷாக் ஆகிட்டியா? எங்கே போகிற? சாப்பிடவே இல்லை. போதும், எனக்கு ஃபுல் ஆயிடுச்சு. ஆனால் நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி போயிடுறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்போ ரொம்ப லேட்டாகவே வராரு. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, சும்மா. சாப்பிட்டியா நீ? கிளம்பலாமா? வெளியில் போகணுன்னு சொன்னேன். கால் பண்ணிட்டாங்க, ஒர்க் ப்ரெஷர், இன்னொரு நாள் போகலாம் என்ன? அப்போ நீங்களும் யோகி பாதி தூரம் வாக் பண்ணிகிட்டே வரீங்க.
அப்போ பஸ் ஸ்டாப்பும் வருது. வயன் நீ பஸ் ஏறி போ. நான் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அப்படியே போய் முடிச்சுட்டு வந்துடுறேன். யுங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்டை பிடிக்கிறீங்க. என்னாச்சு உனக்கு? நான் எதுவும் தப்பாக பேசிட்டேனா? இல்லை உன்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி எதுவும்? ஏய் ஏன்டி என்னை ஹர்ட் பண்ண போகிற? அப்போல்லாம் எதுவும் இல்லை, எனக்கு உண்மையிலே ஒரு வேலை இருக்குது, அதான் முடிச்சுட்டு வரலான்ட்டு. ஏய் பஸ் வந்துருச்சு, பார்த்து போயிட்டு வா. நான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு அப்படியே நிற்கிறாரு. ஒரு மாதிரி யோசிச்சுட்டே நின்றுட்டுருக்காரு. கட் பண்ணா நெக்ஸ்ட் டே நீங்கள் யூங்கி வீட்டுக்கு போகிறீங்க. அத்தை அத்தை, ஏ அயன் அழகி, உள்ளவா உள்ளவா, இன்னைக்காச்சும் அத்தை வீட்டுக்கு வரணும்னு தோணுச்சே உனக்கு. வா, என்ன சாப்பிட்ற? காஃபி, டீ? ஐயோ அத்தை, அதெல்லாம் எதுவும் வேண்டாம், அம்மா இதை கொடுக்க சொன்னாங்க. ஓ ஸ்வீட்டா, சரி சரி உட்காரு உட்காரு. இல்லை அத்தை, நான் அப்படியே கிளம்புறேன், வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது. மேடம் வேலை பார்க்குறது தான் எங்களுக்கு தெரியுமே, வா வந்து உட்காரு. மேலே யூங்கி வந்திருக்கான், சொன்னானா? நேற்று கூட உங்கள் வீட்டுக்கு வந்தான், தெரியுமா உனக்கு? பார்த்தானா, பேசினானா? வீட்டுக்கா? ஓ நீ பார்க்கலையா? இல்லை இல்லை நான் பார்த்தேன், வீட்டுக்கு வந்ததை பார்க்கல. சரி மேலே தான் இருக்கான், போய் பேசு. என்ன இருக்கட்டும் அத்தை, வீட்டில் அந்த வேலை முடிச்சுட்டு ஃப்ரீ ஆகிட்டு கூட வந்து பார்க்குறேன். ஹே, உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி தான் எனக்கு தெரியுமே, போய் பார்த்து பேசிட்டு வா போ. அப்புறம் இந்தா இங்கே இந்த ஃபார்மு, இந்தா இந்த ஃபார்மை கொடுத்து ஃபில் மட்டும் பண்ண சொல்லிடுறவனே இப்படி. அது நான் வீட்டுக்கு அப்புறம் போய்க்கலாண்டிமா, நீ போய் அவனை பாரு, இதை கொடுத்துரு. சரி போ. அப்போ நீங்களும் மாடிக்கு போகிறீங்க, நேராக யோங்கி ரூம் கிட்ட போகிறீங்க. உள்ளே வரலாமா? ஏய் வாடி, நான் கேட்டுட்ருக்கேன், வா. பனியனோடு இருக்கேன், ஓகேவா? இல்லை ஷர்ட் எதுவும் பண்ணுமா? என்ன புதுசாக கேட்குற? என்னமோ உன்னை பார்த்ததே இல்லைன்ற மாதிரி. இல்லை எதுவும் அன்கம்ஃபர்டபுளா? ரொம்ப தான். இந்தா அம்மா இதை கொடுக்க சொன்னாங்க, ஏதோ ஃபார்மா ஃபில் பண்ணி வைக்க சொன்னாங்க. உட்காருடி, எதுக்கு நிற்கிற? இல்லை நான் அப்படியே கிளம்புறேன். உட்காரு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பெட்டில் உட்கார வைக்கிறாரு. என்ன ஃபோனில் பார்த்துட்ருக்கா? வேலையாக இருந்தால் பரவாயில்ல, நான் அப்புறம் கூட வரேன். ஏய் இல்லை இங்கே வாயேன். என்ன? இந்த பொண்ணு எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோட பிக் காமிக்கிறாரு. ஓகேவா இருக்கா, ஆனால் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஓ அப்படியா? அப்போ இவ என்ன நல்லா இருக்கா? அந்த அளவுக்கெல்லாம் நல்லா இல்லை யோங்கி. ஆமாம், ஏன் அப்படி பார்த்துட்ருக்க? இல்லடி, நேற்று நீ சொன்னியா டேட் எதுவும் பண்ணுறியா அப்படின்னு. சரி அதான் டேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்திருக்கேன், அதனால தாண்டி டேட்டிங் ஆப்பில் பார்த்துட்ருக்கேன். டேட்டிங் ஆப்பா? யோங்கி, டேட்டிங் ஆப்லாம் நம்ப முடியாது. இப்போல்லாம் ஏஐ வச்சு நிறையா ப்ளே பண்ணிடுறாங்க, ஸோ அதெல்லாம் ஃபேக்காக இருக்கும். நீ ரியல் லைஃப்பில் டேட் பண்ணு என்ன, இந்த மாதிரி ஃபோனில் ஆப்ஸ்லாம் வேண்டாம். நீ சொல்கிறதும் கரெக்டு தான், ஆனால் அந்த பொண்ணை நான் பார்த்துருக்கேன், நேரில் பார்த்துருக்கேன். உனக்கு ஓகேனா நீ பண்ணிக்கோ யோங்கி, தட்ஸ் யுவர் ஒப்பீனியன்ல. எதுக்கு என்கிட்ட எல்லாம் போய் கேட்டுட்ருக்க? இல்லடி, நீ என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட், மறந்துட்டியா? நான் எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலும் உங்ககிட்ட தான் நான் மொதல் கேட்பேன். கேட்காம பண்ணது அப்ராட் மட்டும்தான். நாளைக்கு உனக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும்ல. அப்போ நீங்களும் சைலண்ட் ஆகிடுறீங்க. ஓகே நீ பாரு என்ன, வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அப்போ யூங்கி உங்கள் ஹேண்டை பிடிச்சி இழுக்கிறாரு. என்ன அவாய்ட் பண்ணுறியா? என்ன அவாய்ட் பண்ணுறேனா? நான் எதுக்கு ஒன்று அவாய்ட் பண்ணணும் சொல்லு. சாரி, நான் அப்ராட் போனதை சொல்லியிருக்கணும், தெரியாமல் எடுத்துட்டேன், உங்ககிட்ட சொல்லலை, மன்னிச்சிரு, தயவு செஞ்சு மன்னிச்சிரு. அதுக்கு நீ இப்படி இக்னோர் பண்ணிவிட்டு அவாய்ட் பண்ணிகிட்ருக்காத, என்ன கஷ்டமாக இருக்கு. யூங்கி, எனக்கு கோவம்லாம் இல்லை, வருத்தம் தான். ஒரு வார்த்தையாச்சும் சொல்லியிருக்கலாம்ல, போகிறதுக்கு முன்னாடி நாள் வந்து சொல்கிறேன். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை. அந்த டைமில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இவ்வளோ நாள் கூட இருந்த ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்
திடீர்னு இப்படி கிளம்புறேன்னு சொல்கிறானேன்னு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் chill ஆயிட்டேன். நான் இக்னோர்லாம் பண்ணலை. உண்மையிலே வீட்டில் வேலை இருக்குது, இன்னைக்கு தான் நான் வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு வந்தேன். இப்போ நான் கூட உட்காந்து கதை அடிச்சிட்டு இருந்தேன்னா அவ்வளோதான், எங்கள் அம்மனை தூக்கி போட்டு அடிப்பாங்க. அதனால தான் கிளம்புறேன்னு சொல்கிறேன். முடிச்சுட்டு கண்டிப்பாக நான் வரேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. கீழே வந்து ஒரு கேபிள் வயர் இருக்கும், அது தடுக்கி நேராக யூங்கி மேலே வந்து விழுந்துடுறீங்க. யூங்கி பெட்டில் இருக்காரு, நீங்கள் அவர் மேலே இருக்கீங்க, ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க. 2 பேருக்குள்ளே ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கு. அப்போ யூங்கி இருந்துட்டு உங்கள் லிப்ஸவே பார்த்துட்ருக்காரு. சாரி, அது கீழே வயர். லேப்க்கு சார்ஜ் போட்டேன், அது கீழே வந்துச்சு போல. பரவாயில்லடி. அப்போ நீங்கள் குடுகுடுன்னு ஓடிடுறீங்க. யூங்கி ஃபேஸில் ஒரு சாஃப்டான ஒரு ஸ்மைல். இப்போ நடந்த இன்சிடெண்ட்டை நினச்சி ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டு தலையில் பேட் பண்ணிகிட்ருக்காரு. இப்படியே டேஸ் போகுது. நீங்கள் உங்கள் பால்கனி சைட்லேருந்து பார்க்குறீங்க, யூங்கி யார்கிட்டயோ ஃபோனில் சிரித்து சிரித்து பேசிகிட்ருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, பயங்கரமாக கோவம் வருது. யூங்கி எப்போ பேச வந்தாலும் சரி, ஏதாச்சும் வேலை இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி இக்னோர் பண்ணி போயிட்டே இருக்கீங்க. இப்படியே தான் உங்கள் டேஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. யூங்கி எப்பயுமே ஃபோன்லேயே இருக்காரு, சிரித்து சிரித்து பேசிகிட்ருக்காரு. உங்களுக்கு அதெல்லாம் பயங்கரமாக ஹர்ட் ஆகுது. கண்ணு ஃபுல்லாக அவ்வளோ டியர்ஸ் நிற்குது. உங்களால் வீட்லேயும் இருக்கவே முடியலை. நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு உங்கள் ரூம் டோரை க்ளோஸ் பண்ணுறீங்க. உங்கள் சூட் கேஸில் ஒரு சீக்ரெட்டான பாக்ஸ் மாதிரி இருக்குது, லாக் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. அதை ஓப்பன் பண்ணுறீங்க. அவருக்காக நீங்கள் நிறையா வாங்கி வச்சுருக்கீங்க, லெட்டர்ஸ், சாக்லேட்ஸ், அப்படி இப்படி நிறையா இருக்குது. நீங்களும் யூங்கி இருக்கிற மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு கண்ணு அப்படி கலங்குது. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ யூங்கியா. என் பாய் ஃப்ரெண்டே நீ தான். எனக்கு ரொம்ப வருஷமாக உன்னை தானே தெரியும். இப்போ நீ தானே என்னோட பாய் ஃப்ரெண்ட். நான் உன்னை தானே சொல்லணும். இப்போ நீ தானே என் பாய் ஃப்ரெண்ட். இதெல்லாம் உனக்காக நான் ஆசாசையாக வாங்கி வச்சது. பின்ன எனக்கு கோவம் இருக்காதா சொல்லு. நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு வந்து நிற்கும்போது நான் அப்ராட் போகணும், உனக்கு தெரியாமல் இந்த டிசிஷன் எடுத்துட்டேன், உன்கிட்ட மறைச்சிட்டேன்னு சொன்னேன். அப்படியே எல்லாத்தையும் நான் மூடி மறைச்சிக்கிட்டேன். ஐம் சாரி. என்னால் உன்னை விட முடியாது, என்னால் நீ எல்லாமே இருக்க முடியாது. You are my first love, you are my first love and forever love. எனக்கு நீ மட்டும்தான் யூங்கி, வேறு யாரெல்லாம் கிடையாது. இப்படியே தான் உங்கள் டேஸ் போகுது. ஒரு 2 வீக்ஸ்க்கு மேலே ஆகிடுது. ஏன் அழகி, எங்கடி போகிற? ஒர்க்குக்காக போயிட்டுருக்கேன். வேலை கிடச்சிருச்சாடிமா? ஆமாம், உங்கள் அம்மா சொல்லிகிட்டு இருந்தா. சந்தோஷம். யூங்கி தான் ஹெல்ப் பண்ணார், ஒரு சில விஷயம்லாம் அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. ஓ அப்படியா, பரவாயில்லையே, நல்லதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான். வீட்டிலேருந்து வேலை பார்க்குற மாதிரிலாம் உங்கள் அம்மா சொல்லிகிட்டு இருந்தா. ஆமாம் அத்தை, ஃபஸ்ட் டேனால் ஆஃபீஸ் போகிற மாதிரி இருக்குது, அதான். ஓ ஓகேடிம்மா. டே யூங்கி, எங்கடா கிளம்பிட்டா? இல்லைம்மா, ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்க, அதான் பார்த்துட்டு வரலான்னு. ரொம்ப நாள் ஆச்சுல. நல்லதாக போச்சு. வாயா நீங்கள் வா. டே யூங்கி, வண்டியில் தானே போகிற, இவளை இறக்கி விட்டு போயிரு. பாவம் புள்ள, பஸ்ஸில் ஏறி அதெல்லாம் கஷ்டம், நீ இறக்கி விட்டு போ. ஐயோ அத்தை, இருக்கட்டும், நான் பஸ்லேயே போய்க்கிறேன். மா, அந்த மேடம் என் வண்டியில் ஏற மாட்டாங்க. நான் ஒன்றும் அப்படி சொல்லவே இல்லை. ஷோ, அவங்க 2 பேருக்கு வேறு வேலையே இல்லை. டேய் இறக்கி விட்டுரு என்ன. அப்போ இவங்கேயும் பைக் எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாரு. இல்லை பரவாயில்ல, நான் பஸ்ஸில் போய்க்கிறேன், இது ரொம்ப தூரம் இருக்கும். எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன் உன் பாய் ஃப்ரெண்ட் எதுவும் திட்டுவானா? பாய் ஃப்ரெண்ட்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டார். பின்ன என்ன, வண்டியில் ஏறு. என்ன யோசிக்கிற? ஏறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏறுறீங்க. பைக்கில் கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காரு. அப்புறம் ஏன் உன் பாய் ஃப்ரெண்ட் பேர் என்ன, எங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான்? நான் மீட் பண்ணலாமா அவனை? அவர் ஃப்ரீயாக இருந்தால் சொல்லு, மீட் பண்ணோம் அவரை. பேரா?
அது சீக்ரெட். அது நான் யாருக்கிட்டேயும் சொன்னது கிடையாது. சரிடி, ஓகே, சீக்கிரட்டாக வச்சுக்கோ. என்ன மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கான்? எந்த ஊர் அவன்? எப்படி பழகுன? நீ என்ன இவ்வளோ கொஷின் கேட்குற? அது அப்ராடில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டாப் பண்ணிடுறாரு. எந்த கண்ட்ரி? சவுத் கொரியா. நானும் அங்கே தானடி வேலை பார்க்குறேன். ஏய், பேர் சொல்லு, நான் போய் பார்க்குறேன். வர நான் ஒரு 2 மாதத்துல நான் கிளம்பிடுவேன். நான் போய் பார்க்குறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ பார்க்கலாம் வேண்டாம். நானே ஒரு நாள் கூட்டிகிட்டு வரேன். என்ன? ஓ அப்படியா? அட்லீஸ்ட் ஒரு ஃபோட்டோ. நான் ஒன் டே கூட்டிகிட்டு வரேன். என்ன? சரி சொல்லு, எங்கே போகலாம்? எங்கே போகலான்னா புரியல. எனக்கு ஒர்க் இருக்கு சொன்னேன்ல, இன்னைக்கு என்னோட ஃபர்ஸ்ட் டே. மேடம் நடிக்காதீங்க. என்ன, உன்னோட ஹெச்ஆர் என் ஃப்ரெண்டு தான். உனக்கு அடுத்த வாரம் தான் ஜாயினிங். மேடம் இப்போ எங்கே போயிட்டுருக்கீங்க? நானும் பார்த்துட்டே இருக்கேன், இக்னோர் பண்ணுற. சரியா மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்ற. இப்போது வேற எங்கேயோ போகிற, கேட்டால் ஒர்க்குன்ற. என்ன நடக்குது உனக்கு? எனக்கு புரியலை. என்னாச்சு உனக்கு? வேறு எதுவும் பிரச்சனையா? அப்போ நீங்கள் பைக்லேருந்து இறங்கிடுறீங்க. ஏய், உங்ககிட்ட தானே கேட்குறேன். இப்படி போனால் என்ன அர்த்தம்? அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்டை பிடிச்சி ரொம்ப க்ளோஸாக இழுக்கிறாரு. யுங்கி, இப்படி கையை பிடிச்சி இழுக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. என்ன? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. பயன், உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்படி இறங்கி போனால் என்ன அர்த்தம்? அதை பற்றி பேச விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். ஏன் இப்படி எனக்கு கேள்வி மேலே கேள்வி கேட்குற? எனக்கு மைண்டு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் வெளியில் போகலான்னு வந்தேன். இப்போ அதனால என்ன? ஏ, என்னாச்சுடி? போதும் யோங்கி, கேள்வி கேட்குறது ஈஸி. எனக்குள்ள நடக்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். அது எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஒரு அவசியமும் இல்லை. ஜஸ்ட் லீவ் மீ அலோன். கொஞ்ச நாள் தான், நான் சரியாயிப்பேன். டி, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். உன்னை அப்படியெல்லாம் என்னால் விட்டு போக முடியாது. அதான் போயிட்டியே யோங்கி. இப்போ எப்படி சொல்கிற? ஷோ, நான் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு நான் போகணும், விடு. ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்னோட பர்சனல், நான் ஃபேஸ் பண்ணிப்பேன். புரியலடி. வாட் யூ மீன் பை பர்சனல்? ஏய், நான் உங்ககிட்ட அப்படியே பழகிருக்கேன். மாறிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு. மாறிடுச்சு இல்லடி, நீ மாறிட்ட. என்னமோ ஒன்று தடுக்குது, அது என்னன்னு ஓப்பனாக சொல்லிடு. ஆமாம், ஏதோ ஒன்று தடுக்குது தான், என்னன்னு எனக்கு தெரியல. அப்போ இவங்க உங்கள் ஃபேஸை கப் பண்ண வராரு. வேண்டாம் ப்ளீஸ். சரி, நான் எதுவுமே பேசல. நம்ம எங்கேயாச்சும் போகலாம், வெளியில் போகலாம், மைண்டை மாற்றிக்கலாம். ஓகே, மால், சினிமா, எங்கேயாச்சும் போகலாம். இதெல்லாம் உன் டேட் பண்ணுற பொண்ணுக்கிட்ட வச்சுக்கோ, என்கிட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. யோங்கிக்கு ஒன்றுமே புரியலை. கேள்விக்கு ஒழுங்காகவும் பதில் சொல்ல மாட்றா, என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கா. என்னதான் ஆச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவருக்குள்ள இன்னும் அந்த ஹாப்பினஸ் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்காரு. இப்படியே உங்கள் டேஸ் எல்லாம் போயிடுது. அப்போ ஒரு ஃபைன் டே, இதோ வந்துட்டான். கேட்பேன், இவன்கிட்ட கேட்போம், இவன் தான் கரெக்டாக சொல்லுவான். ஏய் யோங்கி, இங்கே வாடா. அத்தை, எப்போ வந்தீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். யோங்கி, இந்த பையன் எப்படி இருக்கான்? ஓகேவா? ஆரம்பிச்சிட்டிங்களா 2 பேரும்? ஐயோ, இந்த பொம்பளை பிள்ளைகளை நிம்மதியாகவே வாழ விட மாட்டீங்க. ஆனால் உன மாப்பிள்ளை ஃபோட்டோ தூக்கிட்டு வந்துடுது. இது யார் மாட்டினது? வேற யாரும் இல்லை, உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வயன் தான். புரியல. வயனுக்கா மாப்பிள்ளை பார்க்குறீங்க? ஆமாப்பா, அவளுக்கும் காலகாலத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல. இது அத்தை, இந்த விஷயம் வயனுக்கு தெரியுமா? ஐயோ, அதை ஏன் கேட்குற? பத்திரகாளி ஆட்டம் ஆடிட்டா, எதுவுமே எங்களால் பேச முடியல. அப்புறம் ஒரு வழியாக பேசி சம்மதிக்க வச்சுருக்கோம். புரியல. சம்மதிக்க வச்சிருக்கீங்களா? ஆமாப்பா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நீ சொல்லு, இந்த பையன் எனக்கு பொருத்தமாக இருப்பானா? அப்போ யோங்கி இருந்துட்டு எதுவுமே பேசலை.
அம்மா என்னடா சொல்லு. அது அத்தை ஒரு நிமிஷம் இருங்க, பேசணும். அம்மா கொஞ்சம் தனியாக பேசணும். யூங்கி அவரோட அம்மா உள்ள கூட்டிட்டு போறாரு. என்னடா என்னடா பேசணும்? அந்த பையன் ஓகே தானே? இல்லை உனக்கு தெரிஞ்ச பையனா? கட் பண்ணா நீங்கள் ரூமில் பயங்கரமாக அழுதுட்டு இருக்கீங்க. நான் எப்படி இன்னொருத்தர மேரேஜ் பண்ணுறது? ஐயோ ஐயோட இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. பேசாட்டுக்கு யூங்கி கிட்ட போய் சொல்லிடலாமா? ஆனால் அவன் இன்னொருத்தவங்கள டேட் பண்ணிட்டு இருக்கானே. இந்த டைமில் நான் என்னென்ன போய் சொல்கிறது? நான் எப்படி சொல்கிறது அது? இதுக்கு மேலே யோசிக்க வேண்டாம், போதும். போய் சொல்லிடலாமா? இல்லை ஹெல்ப் மாதிரி கேட்கலாம். இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேண்டாம், ஸ்டாப் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி ஹெல்ப் மாதிரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் போகிறீங்க. அம்மா என்னடி? நான் அத்தை வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன். போயிட்டு வாடிம்மா. ஆமாம்ல, நாளைக்கு ஒரு ஃப்ரெண்ட் அப்ராட் போகிறானோ? அப்ராட் போகிறானா? யூங்கியா? ஆமாண்டி, உங்ககிட்ட சொல்லலையா? இன்னும் 2 months இருக்குன்னு சொன்னா. தெரியலை, காலையில் சொல்லிட்டு இருந்தான் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்படியா? நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் யூங்கி வீட்டுக்கு வரீங்க. நேராக யூங்கி ரூம்க்கு போகிறீங்க. யூங்கி ஏய் வாடி உள்ளவா. சாரி, நான் நாளைக்கு அப்ராட் கிளம்புறேன். நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், ஒரு டென்ஷனில் நான் மறந்துட்டேன்டி. நாளைக்கு நான் காலையில் ஒரு 11 o'clock மேலே கிளம்புறேன். கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சாரி, நான் ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தா, நான் ஏதாச்சும் ஒன்று ஹர்ட் பண்ணியிருந்தாலோ டிஸ்டர்ப் பண்ணியிருந்தாலோ ஐம் சாரிடி, ஐம் சாரி. என்ன இரு, ஒரு நிமிஷம் இரு. இது என்னோட நம்பர், நீ எப்போனாலும் என்னை கூப்பிடலாம், புரியுதா? ஐ வில் ஆல்வேஸ் அவைலபிள் ஃபார் மை வாயன். அப்புறம் மேடம், கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டீங்க போல். என்ன வீட்டில் எப்போ சொல்லலான் இருக்க? புரியல. இல்லடி, உன் பாய் ஃப்ரெண்ட் மேட்ரை வீட்டில் எப்போ சொல்லலான் இருக்குன்னு கேட்டேன். வேகமாக சொல்லிடு, புரியுதா? இவங்க இப்படி மாப்பிள்ளை பார்த்துட்டே இருந்தா நல்லா இருக்காது. எவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியுமோ சொல்லிடு. முடிஞ்ச அந்த பையனை வர சொல்லு, உட்காந்து பேசுங்க. சரி வா, ஏன் நின்றுட்டே இருக்கா? அந்த உட்கார் வா. யூங்கி என்னாச்சு? ஏண்டி கண்ணெலாம் கலங்குது? வேறு எதுவும் சொன்னாங்களா? இல்லை வேறு எதுவும் பிரச்சனையா? அவனை லவ் பண்ணுறேன். அப்போ யூங்கி உங்களை ஷாக்காக பார்க்குறாரு. இப்போ இல்லை, சின்ன வயசுல இருந்து. தெரியல, நான் ஏன் அதை டக்குன்னு சொல்கிறேன்னு கூட எனக்கு தெரியல. நீ அப்ராட் போகிறதுக்கு முன்னாடி இது சொல்லணுன்ட்டு இருந்தேன். அப்ராட் போகிறேன்னு வந்து நின்ற எனக்கு அந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ நான் விட்டுட்டேன். இப்போ உன்னை விட்டுட்டா வாழ்நாள் முழுக்க விட்டுருவேணும்னு பயமாக இருக்கு. எனக்கு தெரியல யூங்கி, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நான் லவ்வை சொல்லி எனக்கு அது பிடிக்காம போச்சுன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டும் போயிடுன்ற பயத்தில் இவ்வளோ நாள் நான் சொல்லாமல் இருந்துட்டேன். அதுக்கப்புறம் சொல்லலாம் தைரியம் வந்தேன். நீ அப்ராட் போகிறேன்னு வந்து நின்ற. எனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் இல்லை. சொன்னது ஒன்று தான். எனக்கு உண்மையில கோவம் இருந்துச்சு, இப்போ கூட இருக்குதான். எவ்வளோ நாள் கூட நம்மளுக்கு துணையாக இருந்த ஒரு பர்சன் திடீர்னு நம்மக்கிட்ட சொல்லாமல் கூட ஒரு டிசிஷன் எடுத்து போகிறாங்கன்னு நினைக்கும் போது அந்த பெயின் ரொம்ப இருக்கும்ல, அதே பெயின் தான் எனக்கும் இருந்துச்சு. அதான் உனக்கு இவ்வளோ நாள் இக்னோர் பண்ண வேணும் தேவும். ஐம் சாரி. அவனை ஏதாச்சும் ஹர்ட் பண்ணியிருந்தா ஐம் ரியலி சாரி. ஐம் ரியலி சாரி ஃபார் தட். யூங்கியா, இதை
பண்ணலாமா என்னன்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா நீ ஒரு பொண்ணை டேட் பண்ணிகிட்ருக்க. எனக்கு எந்த ரைட்ஸுமே இல்லை அதை சொல்கிறதுக்கு. இதுதான் என்னோட லாஸ்ட் சான்ஸ். இதையும் நான் விட்டுட்டேன்னு வச்சுக்கோயேன், வாழ்நாள் முழுக்க என்னால் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஸோ மச். எனக்கு பெர்மிஷனை கேட்கலாமா என்னன்னு தெரியல. இருந்தாலும் வித்தவுட் யுவர் பெர்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ஃபேஸை காப்பானிக்கிறீங்க. சாஃப்டாக பேஷனேட்டாக ஒரு கிஸ் கொடுக்குறீங்க. யோங்கி ஷாக்காக பார்க்குறாரு. எனக்கு பதில் தேவையில்லை யோங்கி, எனக்கு இதை சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன், வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிடுறீங்க. யோங்கி சரியாக சிரிக்கிறாரு, பயங்கரமாக ஹாப்பி ஆகுறாரு. அப்படியே அந்த திங்ஸையும் எடுத்து வச்சிட்ருக்காரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் மாப்பிள்ளை பார்த்த வீட்டிலேருந்து வராங்க. நீங்கள் காலில் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்ருக்கீங்க. எனக்கு தெரிலடி, இப்போதைக்கு ஃபார்மாலிட்டிக்கு போய் நின்றுட்டு எப்படியும் தனியாக பேச சொல்லுவாங்கல்ல, எனக்கு கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடலான்ட்ருக்கேன். சரி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், நான் கூப்பிட்றேன். அப்போ நீங்களும் ஹாலுக்கு போகிறீங்க. தலையை டவுன் பண்ண மாதிரியே நிற்கிறீங்க. வணக்கம்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் குனிஞ்ச தலை நிமிராமல் வணக்கம் சொல்கிறீங்க. எல்லாரும் சிரிக்கிற சவுண்டு மட்டும் கேட்டுகிட்டே இருக்குது. நீங்கள் யாரையுமே பார்க்கல. அப்போ அந்த சைட்லேருந்து காஃபி ட்ரே எடுத்துகிட்டு வராங்க. அப்போ நீங்களும் போய் ஒவ்வொரு ஆளுக்காக காஃபி கொடுத்துட்டே வரீங்க. அப்போ கரெக்டாக மாப்பிள்ளைக்கிட்டே போகிறீங்க. ஐ லவ் யூ டூ அயன். அந்த வேர்டு கேட்ட அடுத்த செகண்ட் நீங்கள் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. யோங்கி உக்காந்துருக்காரு. சுற்றி அத்தை மாமா எல்லோரும் உக்காந்துருக்காங்க. உங்கள் கண்ணில் அவ்வளோ டியர்ஸ் நிற்கிது. அந்த காஃபி ட்ரேவை அப்படியே கீழே போட்டுட்டு யோங்கி ஹக் பண்ணிக்கிறீங்க. யோங்கி ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஸோ மச். என் வாயனோட சிரிப்பை கேட்டு எவ்வளோ நாளாச்சு. ஏய் வாயன்மா, சந்தோஷமா இப்போ சந்தோஷமாடி. அப்போ நீங்களும் ஹக் பிரேக் பண்ணிவிட்டு இவங்களோட ஃபேஸை கவர் பண்ணிக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனால் நீ ஒரு பொண்ணை டேட் பண்ணிட்டு இருந்தல, அப்போ ஏ நான் யாரையும் டேட் பண்ணலடி, அன்னைக்கு சும்மா உங்ககிட்ட காமிச்சிட்டு இருந்தேன். யோங்கியா அப்ராட் போகணுன்னு சொன்ன. அப்போ அங்கே இருக்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. கட் பண்ணால் ஒரு ஃபைன் டேல டேட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கும் யோங்கிக்கும் வந்து மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. நைட் டைம் ஆகுது. அப்படியே ஃப்ளவர்ஸால் ஒரு ரூமை ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் சூட் கேஸில் வச்சுருந்த சீக்ரெட்டான பாக்ஸ் எடுத்து யோங்கி கிட்ட காமிச்சிட்ருக்கீங்க. ஏய் ஏன்டி இதெல்லாம் கொடுக்கல? கொடுக்க தோணலை. அப்ராட் போகிற மாதிரி இருந்துச்சுல, அதுக்கு முன்னாடி நான் தான் பேசாட்டுக்கு சொல்லிடலாம் அப்படின்ட்டு இருந்தேன். இதோ இந்த கார்டு இருக்குல்ல, இதை எடுத்துகிட்டு உங்ககிட்ட ஓடி வந்துட்டு இருந்தேன். அப்போதான் சாரு அப்ராட் போகிறேன், அங்கே தான் ஒர்க் கிடச்சிருக்கு, சாரி உங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டேன்னு சொன்னீங்க. அவ்வளோதான். எனக்கு ஒரு செகண்ட் என்ன பண்ணுறதுனே தெரியலை. அப்படியே டியரி ஐஸோட இதை எடுத்து இந்த பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டேன். ஏய் யோங்கி, நீ என்னை உண்மையாக தானே லவ் பண்ணுற? இல்லை அன்றைக்கி பேசினதுக்காக எதுவும் சிம்பத்தியாக ஃபீல் பண்ணி எதுவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டியா என்ன? வயன், உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன? அதை பற்றி தான். புரியலை. இப்போது நீ கேட்டல, இந்த கேள்விக்கான ஆன்சர் அதில் தான் இருக்குது. என்ன சொல்கிற? அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோனை எடுத்து ஒரு இமெயில் ஐடியா லாகின் பண்ணுறாரு. அந்த இமெயிலை லாகின் பண்ணிவிட்டு உங்ககிட்ட கொடுக்குறாரு. காமிக்ஸ் மாதிரியான பேஜஸ் வந்து இருக்குது. என்ன இது? ஓப்பன் பண்ணி பாரு. ஓப்பன் பண்ணால் நீங்களும் யோங்கியும் ஃபஸ்ட்டு மீட் பண்ணது, சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு ஃபேவரட்டான மொமெண்ட்ஸு, இன்சிடென்ட்ஸு எல்லாமே அதில் இருக்குது. எல்லாமே AI டூவில் வச்சு ஆர்ட் மாதிரி பண்ணியிருக்காரு. நீங்கள் பேசின வேர்ட்ஸ் எல்லாமே வந்து டயலாக்ஸாக இருக்குது கீழே.
அவர் அப்ராட் போனதுக்கப்புறம் உங்களை எப்படியெல்லாம் மிஸ் பண்ணியிருக்காரு எல்லாத்தையுமே அதில் வந்து நோட் பண்ணியிருக்காரு. லாஸ்ட்டாக வந்து ப்ரப்போஸ் பண்ணது, கிஸ் பண்ணது, தென் பொண்ணு பார்க்குற மொமெண்ட்டில் நீங்கள் ஹக் பண்ணது, லாஸ்ட்டாக மேரேஜ் நடந்தது, அது எல்லாத்தையுமே ஒரு காமிக்ஸாக ரெடி பண்ணி வச்சுருக்காரு. நீங்கள் ஒவ்வொன்றுமே பார்த்துட்டு ரீட் பண்ணிகிட்டே வரீங்க. உங்கள் கண்ணு ஃபுல்லாக அவ்வளோ டீயர்ஸ் நிற்கிது. ஐ லவ் யூ டி. இப்போ புரியும்னு நினைக்கிறேன். உனக்குட்டி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. இதெல்லாம் எப்போ பண்ண நீ? ஏன் கிட்ட அதை வந்தோடனே கொடுக்கல? எங்கே அதை கொடுக்கலான் இருக்கும்போது தான் மேடம் பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு சொன்னீங்களே, அப்புறம் எப்படின்னு அதை கொடுக்குறது? அது அது ஒரு கோவத்தில் சொல்லிட்டேன். அப்போ இவங்கேயும் ஸ்மைல் பண்ணுறாரு. எனிவேஸ் என் பூனைக்குட்டி என்கிட்ட வந்துருச்சு, எனக்கு அதுவே போதும். அப்போ உங்களை பிடிச்சி ரொம்ப க்ளோஸாக இழுக்கிறாரு. என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வயன் எனக்கு பொண்டாட்டியாக வந்துட்டா, எனக்கு அதுவே போதும்ல. பொண்டாட்டியை விடு, என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் எனக்கு கிடச்சிட்டா இல்லை? ஹே, என்ன பண்ணுற? என்ன கல்யாணம் ஆயிடுச்சு, இதெல்லாம் பண்ணலாம். அப்புறம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீ மட்டும் பண்ண, அப்போ நான் எதுவும் சொன்னேனா? இல்லைல்ல. அப்படியா? ஆனால் எனக்கு இஷ்டம் இல்லையே. எப்பயுமே இப்படிதான் வயன், மாறவே இல்லை. அப்புறம் வயன் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், இரு அப்படின்னு சொல்லி சுற்றி சுற்றி பார்க்குறாரு. என்ன சொல்லணும்? இப்போ எதுக்கு இப்படி சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்க? நீ நீ பேசாட்டுக்கு ஒரு கோவத்தில் வந்து அடிச்சிட்டனா? நான் எதுக்கு ஒன்று அடிக்கணும்? உன்னை தூக்கி வச்சு கொஞ்சம் வேணால் செய்வேனே தவிர அடிக்கலாம் மாட்டேன். இப்போ எப்படி சொல்கிறீங்க மேடம்? நான் சொன்னதுக்கப்புறம் மேடம் என்ன ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு தெரியலையே. அப்படி என்ன சொல்ல போகிற? அப்போது உங்களை ரொம்ப க்ளோஸாக வயசில் பிடிச்சி இழுக்கிறாரு. ஒரு ஹேண்டால் உங்களை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு ஹேண்ட் எடுத்து உங்கள் ஃபேஸை கப் பண்ணிக்கிறாரு. ஹல்வா. ஹல்வா? நீ இன்னும் ஞாபகம் வச்சிருக்கியா? ஹே, சின்ன வயசில் அப்படி தானே கூப்பிடுவேன். நீ இன்னும் ஞாபகம் வச்சிருக்கியா அதெல்லாம்? அது ஹல்வா. என்ன சொல்ல எதுனாலும். இப்போ நடந்துச்சுல, இது எல்லாமே பிளான்டு. புரியல. பிளான்டுனா? இட்ஸ் ஆல் பிளான்டு. வாட் டு யூ மீன் பை பிளான்ட்? அப்படின்னா எல்லாம் சேர்ந்து? ஆமாம், இது எல்லாரும் சேர்ந்து பண்ண ஒரு சின்ன கேம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு யோங்கி சொல்கிறாரு. அத்தை இருந்துட்டு மாப்பிள்ளை ஃபோட்டோ எடுத்து வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ நான் போனேன். உனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நீயும் நானும் லவ் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சொல்லி பேசி உங்கள் அம்மா அப்பா கிட்ட வந்து கன்வின்ஸ் பண்ணேன். அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. யாருக்கோ கொடுக்கறதுக்கு எனக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் எனக்கு அது வாயிலேருந்து வரணும்டி, அதனால அப்ராட் போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன போய் சொன்னேன். அது அப்ராடுக்கு பேக் பண்ணல. நான் அப்ராட்லேருந்து வந்ததுலேருந்து என் சூட் கேஸை ஓப்பன் பண்ணவே இல்லை. அந்த சூட் கேஸை தான் எடுத்து திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருந்தேன். அதான் எங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் எல்லோரும் சேர்ந்து ஒரு சின்ன ஆக்ட் மாதிரி பண்ணோம். என்ன? அப்போ இதெல்லாமே பிளானா? இரு, மொத்தமாக முடிச்சுக்கிறேன். ஒரு நிமிஷம். அப்போ மாடியில் யாருக்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிகிட்டு இருந்தா? மேடம் நல்லா யோசிச்சு பாருங்க. கரெக்டாக நீ பால்கனி கிட்ட வரும்போது தான் அப்படி நான் பேசியிருப்பேன். அது ஆமாம்ல. ஏன்னா அது ஆக்டிங்கு, யாரும் இல்லை ஃபோனில். ஆனால் என்ன வேலைன்னு நினச்சேன், விண்டோஸ் வழியாக உன்னை பார்த்துட்டே இருப்பேன். நீ பால்கனி கிட்ட வர மாதிரி தெரிஞ்சால் போதும், அப்படியே ஐயா அந்த ஃபோன் எடுத்து ஒரு ஆக்டிங் போட்டுருவேன். மேடம் மட்டும் என்னை இப்படி வெறுப்பேற்றிருக்கீங்க இக்னோர் பண்ணி. ஆனால் இப்படி பண்ணும்போது எனக்கு கஷ்டமாக இருக்கும்டி. சாரி. அப்போ நானும் சாரி, உன்னை இக்னோர் பண்ணி உன்னை ஹர்ட் பண்ணதுக்கு. ஐயோ ஹல்வா,
இரு இரு ஃபுல்லாக முடிச்சுக்கிறேன். அப்புறம் அன்னைக்கு காமிச்சேன்லடி 2 பொண்ணுங்க, அது உண்மையான பொண்ணுங்க இல்லை. அது இதுக்கே எப்படி மறைச்சா எப்படி? இரு இரு ஃபுல்லாக சொல்லிக்கிறேன். அப்புறம் உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். என்ன? நீ ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும்போது உன் கண்ணில் ஒரு டீசிங்னஸ் பார்த்தேன். லைக் ஹோப் இருந்துச்சு நீ என்னதான் சொல்கிறேன்னு, பட் ஸ்டில் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நான் டேட்டிங் சொல்லும்போது உன் கண்ணில் ஒரு சின்ன ஷாக் பார்த்தேன். தென் ஷுவராக கன்ஃபார்ம் ஆன ஸ்டேஜ் என்ன தெரியுமா? நான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் பற்றி கேட்டல, அப்போது உங்ககிட்ட சரியான பதில் இல்லை, ஒரு பதட்டம். தென் நான் வேலை செய்கிற கண்ட்ரியை சொன்ன பார்த்தியா, அப்போ தாண்டி டே இவங்கி ஏன் இன்னும் ஒன்று தானே நடிச்சிட்ருக்கா அப்படின்னு எனக்கு கன்ஃபார்மே ஆச்சு. அதெல்லாம் இருக்கட்டும், நான் ஒன்று தான் லவ் பண்ணுறேன்னு எப்படி கண்டுபிடிச்சேன்? அதுக்கு நீ ஐஸ் க்ளோஸ் பண்ணணும். அப்போது நீங்களும் யோசிச்சுட்டு ஐஸை வந்து க்ளோஸ் பண்ணுறீங்க. அப்போது உங்கள் கையில் ஒரு சின்ன கார்டு மாதிரி கொடுக்குறாரு. ஹே, இது நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ண கொண்டு வந்த கார்டு, இதை மிஸ் பண்ணிட்டேன்னு எப்படி அழுதுன்னு தெரியுமா? மிஸ் பண்ணலை, என்கிட்ட உனக்கே தெரியாமல் கொடுத்துட்டு போயிருக்க. எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும். நீ என்னோட சின்ன வயசுல இருந்து என் கூட இருந்திருக்க. என்னோட ஹாப்பி டைம்ஸ், சேட் டைம்ஸ் எல்லாத்துலேயும் நீ எனக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவடே, என்னோட ஹாப்பினஸ்க்காக. அப்படிப்பட்ட இந்த ஜெம்மை விட்டுட்டு நான் அப்படியே போயிடுவேனா சொல்லு? உன்னை என்னால் விட முடியாது. அப்படியெல்லாம் விட்டு போக மாட்டேன் நான். அப்ராட் தெரியலடி, சொன்னால் நீ கோவப்படுவ. ஜஸ்ட் ஒரு 2 or 3 days சரியாயிடுவேன்னு நினச்சேனே தவிர நீ ப்ரப்போஸ் பண்ண வருவேன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. கான்டாக்ட் வைக்க முடில, ஃப்ராங்காக சொன்னால் என்னால் உங்ககிட்ட பேச முடில. ஏதோ ஒரு கில்ட்டினஸ், உன்னை ப்ரோக் பண்ணிட்டு வந்துட்டேனோ அப்படின்னு. சரி நேரில் போய் பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு. கடைசியில் பார்த்தா மேடம் என்கிட்டே கேம் விளாண்டிங்க. அதை ஒரு சின்ன கேம் மாதிரி விளாண்டேன். மிஸ்ஸிங் மேக்ஸ் லவ் ஸோ ஹார்ட் அண்ட் பியூட்டிஃபுல்ல. ஐ லவ் யூ யோங்கியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் யோங்கியை ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்போது ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு யோங்கியோட ஃபேஸை கப் பண்ணிக்கிறீங்க. இந்த லவ்வெல்லாம் ஓகே தான். தென் இதெல்லாமே பிளான்டு. அப்போது இவ்வளோ நாள் உனக்கு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருந்திருக்கு இல்லை? சும்மா உங்ககிட்ட ப்ளே பண்ணிகிட்டு இருந்தேன். நீயும் சொல்லுவ, வாயால் சொல்லுவேன்னு பார்த்தேன். ஆனால் இவ்வளோ ஸ்டப்பானாக இருப்பேன்னு ப்ராமிஸாக நினச்சி கூட பார்க்கலடி. டேய், எவ்வளோ எவ்வளோ கேஷுவலாக சொல்கிறத, போய் என்கிட்ட நீ விளாண்டுருக்கல அண்ணா. இரு, அந்த ஃப்ரூட்ஸ் பிளேட்டை எடுத்துகிட்டு அப்படியே நேராக யூங்கி தலையை அடிக்க வரீங்க. யூங்கி இங்கிட்ட அங்கிட்டுமா ஓடிட்டுருக்காரு. டிடி இங்கே பாரு, எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாண்டி, பிரச்சனை இல்லை. மன்னிப்பு கேட்குறேன், பேசி தீராத பிரச்சனையே இல்லை வயான். இரு 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 ஒன்றும் இல்லை, காம் டவுன். நான் விடுறதா இல்லை இன்னைக்கு ஒன்று. எவ்வளோ ப்ளே பண்ணியிருக்க, இதில் எவ்வளோ கேள்வி கேட்டேன், அதுக்காகவே ஒன்று அடிக்கணும்டா. மாட்டேன், சத்தியமாக மாட்டேன். ஒரு அடியாச்சும் வாங்கிடு. இவ்வளோ பண்ணதுக்கெல்லாம் தயவு செஞ்சு ஒரு அடியாச்சும் வாங்கிடு. அப்போ யூங்கி இருந்துட்டு அந்த பிளேட்டை எடுத்து கீழே வைக்கிறாரு. உங்கள் ஹேண்ட்ஸை பிடிச்சி ரொம்ப க்ளோஸாக இழுக்கிறாரு. வெயிஸ்ட்டை ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. அப்போ யூங்கி இருந்துட்டு உங்கள் ஃபேஸை கப் பண்ணிக்கிறாரு. லெட்ஸ் ஸ்டார்ட் ரொமான்ஸ். யோ பூனை, இப்படி பண்ணதுக்கெல்லாம் நான் ஒரு கிஸ் கூட கொடுக்கக்கூடாது, தெரியும்ல? நான் கொடுத்துக்கிறேன். ஹே, நான் அடிக்கணும்னு சொன்னேன். இங்கே பாரு, அதெல்லாம் பாஸ்ட் முடிஞ்சு, அவ்வளோதான். மடிச்சிட்றி. மாட்டேன், நான் விடவே மாட்டேன் நீ கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யூங்கி ஓடுறாரு. நீங்கள் அவர் பின்னாடியே ஓடிட்டுருக்கீங்க, அடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு. ஓகே மை ஹனீஸ், இதோட அந்த ஒன் ஷாட் வந்து நான் முடிச்சுக்கிறேன். ஐ ஹோப் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தென் ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்க.
லாஸ்ட்டாக போட்ட தேங்கப்பா எஃப்எஃப்க்கு வந்து நிறையா சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் கேங்ஸ்டர் இன் லவ் சீசன் 2 கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக ஐ ஹாவ் அ சர்ப்ரைஸ் ஃபார் யூ. இதை நான் ஒரு ஹிண்ட் மாதிரியும் கொடுக்குறேன். நான் சீசன் 2 ஆரம்பிக்கணும்னா அதுக்கு முன்னாடி நான் ஒரு எஃப்எஃப் வந்து போடணும். அது போட்டால் தான் கண்டினியூ ஆகும். இன்னும் 1 or 2 monthsக்குள்ளே நான் அந்த எஃப்எஃப் போடுறேன். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக கேங்ஸ்டர் இன் லவ் சீசன் 2 வந்து இருக்குது. ஓகே மை ஹனீஸ், see you soon in next FF. Until this is bye from Fairy. I love you my honeys. Take care of yourself and I purple you.